வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இது கேட்டுட்டு உங்களால ஆச்சரியப்படாம இருக்க முடியாது. அது என்ன அப்படின்னா, உளவியல் பொருத்தம். அது என்ன சார், நாங்க ஜாதக பொருத்தம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கைரேகை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன உளவியல் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? சமீபத்துல இளையராஜா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது நீங்க பாருங்க. அதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் என் மேல அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் என்னுடைய குணத்தை என்னால மாத்திக்க முடியல. நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கு அடிப்படையா அதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு உளவியல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த சூத்திரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுனால அதுலேருந்து அவங்களால வெளியில வர முடியாது. இது ஒரு பேஸ், ஒரு சைக்காலஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன்ல போய் அவங்க மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது ஒத்து போகிற மாதிரி தெரியும். உங்களுக்கும் உங்களுடைய காதலன் காதலிக்கும் ஒத்து போகிற மாதிரி தெரியும். மாமியார் மருமகுக்குள்ள ஒத்து போகிற மாதிரி தெரியும். ஆனால் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் பின்னாடி நீங்கள் ஆன்மீக ரீதியாக எந்த விதமான பொருத்தமும் பார்க்கலாம். ஆனால் உளவியல் ரீதியாக மறுக்கவே முடியாத ஒரு பொருத்தம் நீங்க பார்த்தே ஆக வேண்டியது என்ன அப்படின்னா, உளவியல் பொருத்தம். என்னுடைய நண்பனும் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதுல முக்காவாசி கட்டாயப்படுத்தினது நான் தான். என்னோட நண்பனுக்கு அதுல ஒரு விருப்பம் இல்லை. ஆனா நட்பு காரணமா விருப்பம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு என் கூட பிஸ்னஸ் பண்ணதுல ஒரு பெருத்த நஷ்டம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அவன் வேற ஒரு வேலைக்கு போயிட்டான். நான் அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு இருக்கேன். இப்போ இவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது அவனுடைய உடல் மொழி மூலமா, அவனுடைய அசைவுகள் மூலமா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அப்படின்னா அந்த நட்பையும் காப்பாத்திருக்கலாம், இல்லை பண விரயமும் காப்பாத்திருக்கலாம். இப்படி நீங்க புதிதா திருமணமாக போற நபர், நீங்க காதலன் காதலி அப்படின்னா இந்த உளவியல் பொருத்தம், இந்த உளவியல் டெஸ்ட் நீங்க எடுத்தாகணும். கணவன் மனைவிக்குள்ள ஏன் சரியா வரல, பிசினஸ் பண்றவங்களுக்குள்ள ஏன் சரியா வரல, இப்படி யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உளவியல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க ஆன்லைன்லயும் இருக்கு, 16 பர்சனாலிட்டிஸ் நீங்க போட்டீங்கன்னா வரும். அதுவும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இல்ல நான் என்கிட்ட நீங்க எடுத்துக்கணும்னா கட்டணம் சார்ந்த டெஸ்ட் இது. அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இதுல இணையலாம்.